ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நிறைய பதிவுகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா. நான் மடப்புறம் காளியை பற்றி போட்டிருக்கேன். அதாவது ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்தது இன்றைக்கி. ஒருத்தவங்க வந்துட்டு நிறையா பணம் வாங்கிட்டு ரொம்ப வருஷமாக திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுதுன்னு இருந்தா. அவள் வந்துட்டு இன்றைக்கி ஃபோன் பண்ணி எனக்கு திருப்பி தரேன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஓரளவுக்கு உனக்கு எவ்வளோ முடியுமோ அதை புடவையாவோ இல்லை கொஞ்சம் எலுமிச்சம்பழம் நிலமாலையோ அந்த மாதிரி போய் வாங்கி சாத்திட்டு நான் 51 ரூபா மட்டும் காணிக்க வச்சுட்டு தான் வந்து வேணிட்டு வந்தேன். நீங்கள் சொன்னதுனால எனக்கு இப்போ திருப்பி கிடச்சிடுத்தோ அந்த காசு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாக சொன்னான். அப்போ மனசு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதை விட டபுள் மடங்கு சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸோ அதை வந்துட்டு எல்லாருக்கும் அது தெரியும். நம்ம அதாவது நம்ம நம்பி வேண்டிண்டாக்கா நம்ம நடக்கும். அவள் என்னன்னு நினச்சிட்டு இருக்கா, போயிட்டு 51 ரூபா காணிக்கை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 1 ரூபா காசு மட்டும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படின்னு நம்பி வந்திருக்கா அவள். ஸோ அதனால் அவளுக்கு கிடச்சிது. பட் எல்லாருமே நன்னா வேண்டிக்கிறேன்னு நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். நான் தள்ளி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளக்கெல்லாம் அதெல்லாம் தள்ளி இருக்கேம்மா, எனக்கு அங்கெல்லாம் வர முடியாது. அப்புறம் விளக்கு ஆற்றுல எலுமிச்சு பந்தத்தை பசங்கள்லாம் தூக்கி போட்டுருவாங்க, அதெல்லாம் சரியாக வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு இர்ரெஸ்பான்சிபிள், அது வந்து தெய்வத்துக்கிட்ட வரக்கூடாது இல்லையா. நம்மளுக்குள்ள நம்ம காரியங்களில் எப்படி வேணால் இருந்துக்கலாம். தெய்வத்தை நினைக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு இது வரக்கூடாது இல்லையா. ரொம்ப பொறுமையாக ஸ்ரத்தையாக மனசார நம்ம வேண்டிண்டா மட்டும்தான் எல்லா காரியங்களுமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பி நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், ஜாதகம் பையனுக்கோ பொண்ணுக்கோ அமையலையா, ஜாதகத்தை தூக்கி அவள் பாதத்தில் வச்சுரு, தள்ளி இருக்கியா எலுமிச்சம்பழத்தை வச்சு அதில் ஜாதகத்தை வைங்கோ, வேண்டிக்கோங்க, நீ நம்ம மாட்டில் வந்து உட்காருன்னு வேண்டிக்கோ, அந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறையா பேர்ட்ட. அப்புறம் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அதை பண்ணிட்டும் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஸோ திரும்ப கிடைக்காத நிலம், திரும்ப கிடைக்காத பணம், ஏமாற்றி வாங்கின வீடு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்கா, எழுதி வாங்கிட்டா அப்படின்னலாம். எல்லாமே கண்டிப்பான முறைகள் திரும்ப கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவளுக்கு என்ன தண்டனை உண்டோ அதுவும் கிடைக்கும். மாமி ரொம்ப வெறுத்து போயிட்டேன் மாமி, நான் காசு வெட்டி போட போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறக்கா. நான் சொன்னேன், அதில் அந்த அளவுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தெரிஞ்சே ஒருத்தரை நம்ம அழிக்கிறோம் இல்லையா. நீங்கள் வந்துட்டு தெய்வத்துக்கிட்ட விட்டுருங்கோ, அவள் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவள் கொதிச்சு போய் கொந்தளிச்சு பேசுவா என்கிட்ட. நான் சொன்னால் அப்போ உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். நம்ம அவளை ரொம்ப இது பண்ணிக்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லை. ஏன்னா அவள் ரொம்ப நொந்து போய் நம்மள்கிட்ட பேசும்போது ஓரளவுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும். உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டின்றுவேன். இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரிலப்பா, நீ பார்த்துக்கோமா அவளை அப்படின்னு சொல்லி நான் அதுவும் அவள்கிட்ட வேண்டின்றுவேன். ஸோ அதனால் நம்பி நீங்கள் வேண்டியன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா அவள் வந்துட்டு என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி திரும்பி எனக்கு காசு கிடச்சிடுத்து மாமி அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு. அதை வந்துட்டு நம்பி இருங்கோ, நீ எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் ஆக்சுவலி. ஸோ அம்மனை வேண்டிக்கோங்க. என்னால் வர முடியல, பார்க்க முடியல, நான் தள்ளி இருக்கேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வர பாருங்கோ. எப்படியுமே எவ்வளோ சீக்கிரம் வரணும்னு நீங்கள் நம்பி வேணின்றாலுமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் திரும்பி தெய்வம் அவளாக உங்களை அழைச்சின்ருவா. நான் சொன்னேன் இல்லையா, சவுதியிலேருந்து கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு போனான்னு சொன்னேன் பற்றியெல்லாம். அவளுக்கு உடனே நிறைவேறுத்து அந்த காரியம். சொல்லிட்டான் மாமி, எனக்கு விதின் எ மந்த் அவளுக்கு நிறைவேறுத்து. நான் நம்பி வந்த அங்கே இருந்தவா. ஸோ அதனால் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் ஓரளவுக்கு 2 hour 3 hour ஜேர்னியில் தள்ளி இருந்தாலும், பட் நிறைய பேர் திருநெல்வேலி அந்த பரமக்குடி எங்கே இதெல்லாமல் வந்து எங்கிட்ட சொல்கிறக்கா, மம்மி கோவிலில் இருக்கேன், மம்மி போயிட்டு வந்துட்டேன், தரிசனம் பார்த்துட்டு நீ சாயங்காலம் தான் ஆற்றுக்கு வந்தேன், இப்போ தான் வந்து ரீச் ஆனேன், அது எல்லாமே சொல்லியிருக்கா. ஸோ தெய்வத்தை நன்னா வேண்ட 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 ஆற்றுல விளக்கு எரிய 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 நல்லது மட்டுமே நடக்கும். அத்தனை இருள் கெடுத்து ஒளி கொடுப்பதும் பாப்பத்தேலா. அந்த மாதிரி இருள் எல்லாம் கஷ்டம் எல்லாம் இருட்டு எல்லாம் வெளிச்சம் பிறக்கும் நம்ம ஆற்றுல, நல்லது நடக்கும். ஸோ எந்த தெய்வமாக இருந்தாலும் நன்னா வேண்டிக்கோங்க. குலதெய்வத்துக்கு 1 ரூபா காசு 11 ரூபா எடுத்து வச்சுட்டு இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு போய்ங்கோ. ஜெய் மகாகாளியே